கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். துவங்கின புதிய வருடம் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் பிறரிடத்திலே அன்பு கூறுவதை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறார். அதையே நாம் தியானிப்பதற்கும் நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் கிறிஸ்து என்றாலே அன்புதான், பாரபட்சமற்ற அன்பு, மனதுருக்கம் நிறைந்த ஒரு அன்பு. இந்த அன்பு என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறது என்பதை உணர்ந்து பாடுகளும் உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பிலும் பிறர் மேல் காட்டுகிற அன்பிலும் குறைவற்று இருக்க வேண்டும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் அன்பே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அருமையான ஒரு அனுபவம். அதைத்தான் ரோமருக்கு எழுதின அந்த புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே பவுலடியார் 39வது வசனத்தில் சொல்கிறாரு, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்களுக்கு பாடுகளே வராது என்று சொல்ல முடியாது. பாடுகளும் உபத்திரவங்களும் ஆன்மீக வாழ்க்கையிலே வளர்வதற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை அதே ரோமர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 3-5 வரை. பவுலடியாருடைய வாழ்க்கையிலே அவர் படாத பாடே கிடையாது. மரணமானாலும் ஜீவனாலும் எல்லா காரியத்திலும் நான் கடந்து வந்திருக்கிறேன். அநேக முறை அடிக்கப்பட்டிருக்கிறேன், உபத்திரப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்துவுக்காக. ஆனால் அவர் எனக்கு ஜெயம் தருகிற ஆண்டவர் என்பதை மட்டும் அவர் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் சொல்கிறாரு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அந்த நன்மை என்பது கிறிஸ்து எனக்குள்ளே பிறப்பது, எனக்குள்ளே வாழ்வது, எனக்குள்ளே இருந்து கிரியை செய்வது. அந்த நன்மையாக கிறிஸ்துவை நான் பெறுவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுறார்? சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்பதை அடுத்த வசனத்தில் சொல்கிறார். தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு சில நேரங்களிலே பாடுகளை அனுமதிக்கிறார். அந்த சகலமும் நன்மை என்பது கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்வதைத்தான் நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்வது தான் எனக்கு முக்கியமான லட்சியம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது. ஏனென்றால் அது ஒன்றே எனக்கு ஐடென்டிட்டி கார்டு. எங்கே நித்தியத்துக்குள்ளே நுழைவதற்கு கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்வது தான் ஐடி, வேறு ஐடி கிடையாது. அந்த ஐடி எப்படி எனக்குள்ளே கொடுக்கப்படும் என்றால் கிறிஸ்துவை போல நான் அன்பு கூறும் பொழுது. ஆகையால் அவர் சொல்கிறார், கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது மட்டுமல்ல, நமக்கு எதிராக விரோதமாக ஒருவனும் எழும்ப முடியாது. அப்படி எழும்பினாலும் ஒன்றுமில்லாமல் போய் விடுவான் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு நல்ல தைரியத்தையும் நமக்கு இருக்கிற பயத்தையும் விலக்குகிற ஒரு நாளாக கர்த்தர் நமக்கு வாக்களிக்கிறார்.
நானும் நீங்கள் செய்ய வேண்டியது கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல நானும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதே அன்பிலே பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதே ஆண்டவர் கொடுக்கிற முக்கியமான கட்டளையாக இருக்கிறது. அந்த கட்டளையை என்ன சொல்கிறாரு? இவைகள் எல்லாவற்றிலையும் என்ன? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவ்வளவுல நமக்கு வரல. ஆனால் இது எல்லாத்தையும் பவுலடியார் கடந்து வந்து சொல்கிறாரு, இவைகள் எல்லாவற்றையும் நான் கடந்து வந்தேன், ஆனாலும் நான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அவர் முற்றிலும் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அனுபவத்தை சொல்கிற பவுலடியாருடைய அனுபவத்தை தியானிப்போம். நாமும் அதை நம்முடைய அனுபவமாக மாற்றுவோம். கிறிஸ்துவிலே கொண்டிருக்கிற அன்பிலே வளருவோம். கர்த்தர் தாமே நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா.